நல்லதே நடக்கும் ஓம் நம சிவாயும் எல்லாமல்ல ஸ்ரீ வாரகிமன் திருவடி சரணம். உலகத் தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சுசரி ராஜகணபதியின் அன்பான வணக்கங்கள். இன்றைய பதிவில் மீன ராசியில் பிறந்த நண்பர்களே, பணம்னா பிணமும் வாயை திறக்கும் என்று சொல்வார்கள். ஸோ பணத்தால தான் வாழ்க்கையில நம்ம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். அந்த பணத்தை சேர்க்கறதுக்காகத்தான் வாழ்க்கையில கஷ்டப்பட்டு இருக்கோம். வாழ்நாள் முடியும் வரை, அந்த மரணம் நம்மளை நெருங்குற வரைக்கும் பணம்னு ஓட வேண்டிய நிர்பந்தத்துக்கு நம்ம ஆளாயிட்டோம். ஏன்னா அப்படிப்பட்ட கலியுகத்துல தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஸோ அந்த பணம் நம்ம சேர்த்து வைக்க முடியாத சமயத்துல வரும்போது கடன், அந்த கடன்ல போய் மாட்டி சிக்கி தவிப்போம் இல்லையா? சரி, இப்படி இருக்கக்கூடிய இந்த ஒரு காலகட்டத்தில் உறவால் கெட்டது வரவால் மாறப்போகிறது. ஆமாங்க, கேதுனுடைய நட்சத்திர பயிற்சியால் பணம் முதல் கடன் வரை இருக்கக்கூடிய பிரச்சனைகள் உங்களுக்கு படிப்படியாக சரியாக போகுது. ஸோ இன்றைய பதில கேதுனுடைய நட்சத்திர பயிற்சி பலன்கள் தான் பார்க்க வரோம். பதிவு ஃபுல்லா பாருங்க. மேலும் நம்ம சேனல்ல ஏற்கனவே சனி வக்ர பயிற்சி பலன்கள் மற்றும் குரு பயிற்சி பலன்கள் பதிவிட்டாச்சு. பார்க்காதவங்க சேனல்ல போய் பாருங்க, கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூட தர பெல் ஐகானை பிரஸ் பண்ணிட்டு பக்கத்திலே ஒரு ஆல் என்ற ஆப்ஷன் தவறாம செலக்ட் பண்ணுங்க. மீன ராசியில் பிறந்த நண்பர்களே, மீன ராசி, மீன ராசியில நீங்க பிறந்திருந்தாலும் புரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி நட்சத்திரம், இந்த மூன்று நட்சத்திரம் ஏதாவது ஒரு நட்சத்திரத்துல நீங்க பிறந்திருப்பீங்க. இதுல இந்த புரட்டாதி நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய நட்சத்திராதிபதி குருவான் நாளில் இருப்பது நல்ல ஒரு நேர காலகட்டங்கள். அதே போல உத்திரட்டாதி நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய நட்சத்திராதிபதி சனிவான் உங்களுடைய மீன ராசியில வந்திருக்கிறார். ஸோ அடுத்து ரேவதி நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கு புதன் பகவான் இப்போதைக்கு கடக ராசியில இருக்கிறாரு. அடுத்து ஆவணி மாதம் தொடங்கினோடனே சிம்ம ராசிக்கு அடி எடுத்து வைப்பார். சரிங்களா? ஸோ இந்த செப்டம்பர் மாதம் புதனுடைய உச்சமான ஒரு காலகட்டம் சொல்லிக்கலாம். சரிங்களா? சரி, இப்படி இருக்கக்கூடிய கிரகங்களுடைய பயிற்சியான காலகட்டத்தில் கேதுவனுடைய பயிற்சி ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா கேதுவன் 6ஆம் இடம் சிம்ம ராசியில் இந்த வருடம் அடியெடுத்து வைச்சார். ஜென்மசனி காலகட்டத்தில் கேது ஒன்றை நகர்வு உங்களுக்கு பெருமளவு கை கொடுத்து காப்பாற்ற போகுது. ஆமாங்க, எதிரியையும் கடனையும் நோயையும் கொடுக்கக்கூடிய ஒரு வீடு தான் அந்த 6ஆம் வீடு. அந்த 6ல கேது பகவான் ஞானக்காரன் மோட்சக்காரன் சொல்லுவாங்க. கேது கெடுக்கக்கூடிய ஒரு கிரகம், ராகு கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். அப்படி கேது பகவான் அமரும் போது அந்த 6ஆம் வீட்டை லாக் பண்றாரு. 6ஆம் வீடு அடைபடுது. அதனால என்னென்ன நன்மை அப்படின்னா, கடன் பிரச்சனையும் எதிரிகளுடைய ஆட்டமும் நோயுடைய வீரியமும் குறையும். சரிங்களா? ஸோ அதனால கொஞ்சம் நிம்மதி பெருமூச்சு நீங்க விடலாம். ஸோ இந்த ஒரு நேரத்துல எந்த வழியில அந்த கடன் தீரும், எந்த வழியில நோய் தீரும், எந்த வழியில எதிரிகள் அடங்குவார்கள் அப்படின்ற அந்த சூட்சமம் தான் இந்த நட்சத்திர பேச்சு. ஸோ எப்படி பணம் வரும் அது தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஸோ அப்படி பார்க்கும்போது கேது இப்போ உத்திர நட்சத்திரம் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஜூலை மாதத்திற்கு பிறகு அவர் பூர நட்சத்திரத்தில் அடியெடுத்து வைக்கிறார். பூர நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்கள், கிட்டத்தட்ட 8 மாதங்கள் அடுத்து கேதுவான் பூர நட்சத்திரத்தில் தான் பயணிக்க போறார். ஸோ இந்த 8 மாதங்கள் உங்களுக்கு தீர்க்கப்படாத பல பிரச்சனைகள் தீர்க்கப்பட போகிறது. அதுவும் குறிப்பிட்டு 2 விஷயங்களில், களத்திரமும் கர்மாவும். களத்திரம்னா எதுங்க? வாழ்க்கை துணைங்க. ஸோ வாழ்க்கை துணை வழியில் இருந்த தகராறு பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். உங்க வாழ்க்கை துணை வீட்டில் இருக்கக்கூடிய எதிரிகளாகட்டும் துரோகிகளாகட்டும் அவர்களுடைய சூழ்ச்சி முறியடிக்கப்படும். வாழ்க்கை துணை வழியில் இருந்த வம்பு வழக்கு பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு, ஒரு எண்டு காலம் எதிர் சொல்லிக்கலாம். உங்க வாழ்க்கை துணையிலிருந்தே உங்களுக்கு நீங்க எதிர்பார்த்தது கிடைக்க போகும். பிரிந்த கணவன் மனைவி, அதாவது 3வது நபரால அல்லது தேவையில்லாத உறவுகளால தேவையில்லாத வாக்குவாதங்கள் கொடுத்து உங்களுக்குள்ள விரிசல் ஏற்பட அவங்க காரணமாக, அப்படிப்பட்ட உறவுகளுடைய பேச்சுவார்த்தைகள் இனி கவனிக்கப்படாது. ஸோ அதனால இனிமே உங்களுக்கு முக்கியத்துவமும் முன்னுரிமையும் கொடுக்கப்படும் உங்க வாழ்க்கை துணையிடமிருந்து. அப்படின்னா என்னங்க அர்த்தம்? மொத்தத்துல உங்களுடைய வாழ்க்கை துணை இனி உங்கள் பக்கம் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ அந்த ஒரு மேஜிக் நடக்க போது உங்களுடைய வாழ்க்கையில. சரிங்களா? ஸோ வருங்கால வாழ்க்கை துணையும் அடையாளம் கண்டுகொள்ள போகுது. வாழ்க்கையில இது வரைக்கும் தனிமை, ஒரு விரக்தி, தனியாவே இருந்து கஷ்டப்பட வேண்டியது. ஊருக்கெல்லாம் நல்லது பண்ணேன், உறவுகளுக்கெல்லாம் நல்லது பண்ணேன், கூட பிறந்தவங்களுக்கெல்லாம் நல்லது கெட்டது பண்ணேன், எனக்கு பண்றதுக்கு ஆள் இல்லையே அப்படின்னு தவிக்கக்கூடிய அந்த மீன ராசிக்காரங்களுக்கு உங்களுக்குன்னு நல்லது நடக்கக்கூடிய ஒரு நேரம், அதை நடத்தி வைக்க போகுது கிரகமும் கர்மாவும். கர்மானா என்னங்க? நீங்க செய்த புண்ணிய காரியங்கள். ஸோ உங்களுக்கு இப்போ பலனை கொடுக்க போகுது. நீங்க வேண்டிய வேண்டுதல்கள், நீங்க பண்ண பிரார்த்தனைகள், நீங்கள் செய்த தான தர்மங்கள் அதுக்கேற்ற பலனை கொடுக்க போகுது. அப்போ நிச்சயம் திருமண காரியங்கள் கைகூடி வருதுங்க உங்களுக்கு. ஸோ கண்டிப்பா அதுல இருந்த தடையெல்லாம் நிவர்த்தியாகி விலகி நிச்சயம் திருமண யோகத்தை உங்களுடைய வாழ்க்கை துணையை நீங்கள் கரம் பிடிப்பீர்கள். சரிங்களா? ஸோ அதே போல பல வருஷமா ஒரு வழக்குகள் பிரச்சனை போய்கிட்டே இருக்கும். என்னைக்கு முடியுது, அன்னைக்கு முடிஞ்சா எனக்கு அந்த வழக்குகள் முடிவால தீர்ப்பால எனக்கு ஒரு வேலை கிடைக்கும், அந்த வழக்குகளுடைய முடிவால
எனக்கு அந்த தொழிலை திரும்பி நான் நல்லபடியாக நடத்திடுவேன். அந்த வழக்குகள் முடிவால் எனக்கு செலவு குறையும், எனக்கு ஏற்பட்ட அவமானம் தீரும், நான் ஒரு விடுதலை அப்படின்னு ஒரு வழக்கினுடைய முடிவை தீர்வை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த மீனராசிக்காரங்களுக்கு அந்த தீர்வும் தீர்ப்புகளும் கிடைக்கக்கூடிய தருணம் இது. ஸோ அந்த 8 மாசங்கள்ல அந்த வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸ் பிரச்சனைகள், கட்ட பஞ்சாயத்து போன்ற விஷயங்கள் முடிவடை. மறைமுகமான எதிரிகள் பிரச்சனை, ஸோ மறைமுகமான காதலால் ஏற்பட்ட பிரச்சனை, மறைமுகமான பழக்க வழக்கங்களால் உடல் ரீதியாக ஏற்பட்ட பிரச்சனை, உடல் ரீதியாக இருக்கக்கூடிய மர்மஸ்தானங்கள் ஏற்பட்ட பிரச்சனைகள், சரிங்களா? ஸோ உடல் குறைபாடுகள், இவை அனைத்தும் சரியா? ஸோ இதற்கு சரியான ஒரு நேரம் காட்டும். இதெல்லாம் வெளியில சொல்ல முடியாத பிரச்சனை உங்களுக்கு தானாக தெய்வத்தின் அனுகிரகத்தின் மூலமாக உங்களுக்கு தீரும். பண்ண வேண்டியது தெய்வத்தை வணங்குங்க, தெய்வ வழிபாடுகளை திறம்பட பண்ணுங்க. ஏதாவது பரிகாரம் வேண்டுதல் பேலன்ஸ் வந்து அதை பண்ணிருங்க, சரிங்களா? முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை தவறாம பண்ணுங்க, முன்னோர்களுடைய வழிபாடை தவறாம நீங்க பண்ணுங்க. இதே போல கூட பிறந்தவங்களால ஏற்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு குறையுதுங்க. ஸோ அதுல மிகப்பெரிய ஒரு நல்லது உங்களுக்கு நடக்க போகுது, அது எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஸோ உறவாள் கெட்டது வரவாள் மாறுதுன்னு சொன்னேன். அந்த மாதிரி கூட பிறந்தவங்க, முக்கியமான உறவுகள் உங்களை விட்டு, உங்களுக்கு ஒரு கடன் பிரச்சனை இல்லை, நீங்க ஒரு சரியான நிலையில் இல்லைன்னு உங்களை விட்டு விலகி போனவர்கள், அல்லது உங்களோட ஒரு பணத்துக்காக சண்டை போட்டவங்க இப்பொழுது மீண்டும் உறவாட போகிறார்கள். அதுக்கு காரணமும் அந்த பணம் தான். ஸோ அப்படிப்பட்ட உங்களுடைய பண பிரச்சனை தீர்ந்து, கடன் பிரச்சனை தீர்ந்து நீங்க ஒரு நல்ல நிலைக்கு வரப்போறீங்க. அதுக்கு தேடி வரப்போகும் அந்த உறவுகள் மீண்டும், சரிங்களா? அதே போல அந்த பண பிரச்சனைக்கு காரணமான உறவுகள் கூட அந்த பிரச்சனையை மறந்து மீண்டும் உங்களுக்கு தோள் கொடுக்க போகிறார்கள். அப்படி கூட பிறந்தவங்களால் ஏற்பட்ட பிரச்சனைகள் இப்ப சரியாகும். அவர்களால் உங்கள் வாழ்க்கையில் கெடுக்கப்பட்டது இனி உங்களுக்கு மீண்டும் கிடைக்கும். ஸோ கூட பிறந்தவங்க எதையெல்லாம் உங்களுக்கு கெடுத்தாங்களோ இனி உங்களுக்கு அது தானா கிரகத்தால் கிடைக்க போகுது, சரிங்களா? அதுல எந்த விதமான மாற்று கருத்து இல்லை. ஸோ மிக முக்கியமா இந்த மீனராசிக்காரங்களுக்கு வாழ்க்கை துணையாலும் மற்றும் கலைத்துறை சார்ந்த விஷயத்தாலும், ஆடை அழகு வடிவமைப்பு போன்ற விஷயத்தாலும், கட்டுமான தொழில்துறைகளாலும், உணவு சம்பந்தப்பட்ட துறைகளாலும் பெரிய அளவு ஒரு வேலை, உத்தியோகம், லாபம் என்பது தொழில் ரீதியாகவும் கிடைக்கும். இந்த வழியில பண வரவு நிச்சயம் கிடைக்க போகுது. மாமியார் வீட்டு வழிகளிலும் ஒரு பண வரவுகள் கிடைப்பதற்கு யோகம் உண்டு இந்த மீனராசிக்காரங்களுக்கு. அதே போல தாய் வழி உறவுகள் மூலமாகவும் பண ஆதாயங்கள், ஒரு உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதுக்கு ஒரு யோகமான ஒரு நேரகாலம். இந்த ஒரு நேரத்துல ஒரு வீடு கட்டுறது, கிரகப்பிரவேசம் பண்றது, அல்லது ஒரு புதுசா 2 வீலர் வண்டி வாகனம் வாங்குறது போன்ற சுபகாரியங்கள் நிச்சயமான முறையில் நடக்கும், சரிங்களா? அதுல இருந்து மாற்றுக்கிறது. அதே போல உங்க ஃபேமிலியில கூடிய பெண் பிள்ளைகளுக்கு ஒரு சுபகாரியங்கள் நடக்கும், சரிங்களா? பெண்களுக்கு ஒரு நல்ல விசேஷம் நடக்க போகுது, அதுல இருந்து மாற்றுக்கிறது. ஸோ அதனால உங்களுடைய கடமைகள் நிச்சயமாக தீரப்போகிறது அப்படின்னே சொல்லிக்கலாம், சரிங்களா? எப்படியாக இருந்தாலும் இந்த மீன ராசிக்காரங்களுக்கு 6ல், அதுவும் பூர நட்சத்திரத்தில் பயணிக்கக்கூடிய இந்த கேது பகவான் உங்களுடைய வாழ்க்கையில் இருந்த மறைமுகமான பிரச்சனைகள் அனைத்தையும் தீர்க்கப் போகிறார். மறைமுகமான வழியில் வாங்கின கடனையும் தீர்க்கப் போகிறார். அதுல இருந்து மாற்று கருத்தும் இல்லை. நீங்கள் பண்ண வேண்டிய வழிபாடு, பரிகாரம் நிச்சயமா அந்த மீனராசிக்காரங்க எந்த ஒரு நேர காலகட்டத்தில் நரசிம்மருடைய வழிபாடு வியாழக்கிழமை அல்ல சனிக்கிழமை என்று செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ நரசிம்மரோட வழிபாடை தவறாமல் பண்ணும்போது மீனராசிக்காரங்களுக்கு இந்த ஜென்மசனி காலகட்டத்தில் கூட பெரிய அளவு பிரச்சனைகள் வராமல் காப்பாற்றுவார், சரிங்களா? ஸோ அப்படிப்பட்ட நரசிம்மருடைய வழிபாடை தவறாமல் நீங்க பண்ணிக்கோங்க. ஸோ மேலும் அடுத்து சந்திப்போம். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். நம சிவாயும். எல்லாம் அல்ல ஸ்ரீ பாரகிமன் திருவடி சரணம்.